அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்து முதலாம் தவணை எஃப்டபிள்யூசி பேப்பர் 2023 வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் கேள்விக்கு டிரெக்டாக போவோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட் கேள்வி வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் தான் வந்து தியரி சம்பந்தமான கேள்வியாக வரும். சரியா? பின்வரும் தொடர்புகளுள் பிழையானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, வில்லியம் க்ரூக்ஸ் வந்து கத்தோட்டு கதிர் குழாய் பரிசோதனையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டு சரி தானே. கத்தோட்டு கதிர் குழாயில் வந்து செஞ்சது வந்து பரிசோதனை செஞ்சது வந்து வில்லியம் க்ரூக்ஸ் அவர். அந்த குழாயில் வந்து தாழ் அமுக்கத்தில் உயர் அழுத்தத்தில் கிட்டத்தட்ட 10,000 வோல்ட்டில் வந்து அழுத்தத்தை பிரயோகித்து அதில் வந்து 2 மின்வாயில வச்சார். அதில் வந்து கத்தோட்டு கதிர் வந்து அந்த கத்தோட் மின்வாயிலேருந்து வெளியேறிச்சு. சரியா? அது வந்து எப்படியானதாக காணப்பட்டுச்சு, அதில் அடைக்கப்பட்டுள்ள வாயுக்களில் வந்து தங்கிக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நேரேற்றப்பட்ட தகட்டை நோக்கி சென்றுச்சு. அதன் மூலமாக அது வந்து ஒரு மறையேற்றப்பட்ட ஒரு கதிர்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்க்கக்குள்ள வில்லியம் க்ரூக்ஸ் தான் என்ன கத்தோட்ட கதிர் குழாய் பரிசோதனை வந்து செஞ்சார். ஆகவே ஃபர்ஸ்ட் கூற்றுனா சரியாக வரும். ரெண்டாவது, ஜே தாம்சன் இலத்திரண்ட ஏற்றமாம், அந்த கூற்று பிழை. இலத்திரண்ட ஏற்றத்தை வந்து கண்டுபிடிச்சது யாருண்டா மில்லிகன், ரொபர்ட் மில்லிகன்றவர். சரியா? ரொபர்ட் மில்லிகன். சரியா? இவர் தான் என்ன இலத்திரண்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சார். இலத்திரண்ட ஏற்றம் வந்து 1.602 தர 10⁻19 கூலோம்னு வரும். சரியா? ஓகே, அப்போ ஜே தாம்சன் என்ன செஞ்சார்? ஜே தாம்சன் வந்து சிலபஸில் வந்து 2-3 இடத்துல வருவார். சரியா? ஜே தாம்சன்ட மெயின் அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா E/M விகிதத்தை வந்து கண்டுபிடிச்சார். E/M விகிதத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அப்போ இலத்திரண்ட ஏற்றத்துக்கும் ஜே தாம்சனுக்கும் இலத்திரண்ட ஏற்றத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து ரொபர்ட் மில்லிகன்றவர். அவர் வந்து எண்ணெய் துளி பரிசோதனை மூலமாக இலத்திரண்ட ஏற்றத்தை வந்து கண்டுபிடிச்சார். ஜே தாம்சன் இல்லை. ஸோ ரெண்டாவது கூற்று வந்து அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிழையாக எடுக்கலாம். சரியா? பிழையாகுது. அடுத்த மூணாவது, ஜேம்ஸ் செட்விக். அவர் தான் என்ன நியூட்ரானை கண்டுபிடிச்சவர். சரியா? நியூட்ரானை வந்து கண்டுபிடிச்சது வந்து யார்? ஜேம்ஸ் செட்விக். அது சரி. அடுத்த நாலாவது, நீல்போர் சக்தி மட்ட கொள்கை. நீல்போர் வந்து என்ன சொன்னாருண்டா ஒவ்வொரு இலத்திரனும் அதற்குரிய சக்தி மட்டங்களில் வலம் வருவதாக சொன்னார். சரியா? ஒவ்வொரு இலத்திரனும் என்ன இப்படி ஒரு வட்ட பாதையில் வந்து கருவை சுற்றி வலம் வரதா அவர் சொன்னார். சரியா? ஓகே, அப்போ சக்தி மட்ட கொள்கையை வந்து முன் வச்சவர் வந்து நீல்போர். அதுவும் சரி. அஞ்சாவது, ரதர்ஃபோர்ட் தான் என்ன செஞ்சார்? பொத்தகட்டு பரிசோதனையை மேற்கொண்டார். அந்த கூற்றும் சரி. சரியா? இது வந்து தியரியோடு சம்மந்தப்பட்டு வர்றது. சரியா? அப்போ நாலாவதும் சரி, அஞ்சாவதும் சரியாக வரப்போகுது. அப்போ இங்கே பிழையாகிறது வந்து செகண்ட் ஆன்சர் தான் பிழையாகும். சரி, ரெண்டாவது கேள்வி. செப்பு அணுவில் அணுவின் 29ஆம் முதன்மை சக்தி சொட்டன் N=3, திசைவி சக்தி சொட்டன் L=2 என்பவற்றுடன் தொடர்புடைய இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை, அண்டர்லைன் சோடிகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ செப்பு அணுட அணு எண் வந்து 29. இதில் இலத்திரன் நிலை அமைப்பு எப்படி வரும்? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, அதுக்கப்புறம் 4s2. நான் ஃபஸ்ட்டு இப்படி எழுதுகிறேன். 3d 9 ஃபஸ்ட்டாக வரும். சரியா? இப்படி முழு நிரம்பல் நிலையில் வந்து இப்படி டிஆர்பிட்டலில் வந்து 9 இலத்திரன்களில் காணப்படுறதை விட முழு நிரம்பல் நிலையில் வந்து செப்பு வந்து மிகவும் உறுதியாக காணப்படும் என்றதால இது வந்து எனக்கு வந்து எப்படி ஆகும்? எனக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஆகும். எப்படின்னா 3d10 4s1 மாறப்போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா இப்போ கேள்விக்கு போவோம். முதன்மை சக்தி சொட்டன் N=3 பிரதான சக்தி சொட்டன் 3ல் வருதான். அப்படின்னு என்ன? இந்த 3s2, 3p6, 3d10 இன்னைக்கு நான் இதை விடுறேன். இன்னைக்கு 3d10 இவ்வளோ வரப்போகுது. அடுத்த சொல்கிறாங்க திசைவி சக்தி சொட்டன் L=2. திசைவி சக்தி சொட்டன்ட பெருமானங்களை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டாக
எஸ் உப சக்தி மட்டத்துக்கு வந்து நாங்கள் பெருமான 0 கொடுப்போம். பி உப சக்தி மட்டத்துக்கு 1 கொடுப்போம். டி உப சக்தி மட்டத்துக்கு 2 கொடுப்போம். எஃப் உப சக்தி மட்டத்துக்கு 3 கொடுக்க போகிறோம். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து எல் சமன் 2ன்றதால டி உப சக்தி மட்டத்தை தான் நான் பார்க்கணும். டி உப சக்தி மட்டம்டா இங்கே நீ வாரது வந்து 3D10 வரப்போகுது. 3D10 வரப்போகுது. என் சமன் 3, எல் சமன் 2 வாரத்தால். அப்போ டி ஆர்பிட்டாலில் எத்தனை இலத்திரன்கள் காணப்படுது? 10 இலத்திரன்கள் காணப்படுது. 10 இலத்திரன்கள் காணப்பட போகுது. ஆகவே இலத்திரன் சோடிகள் பார்த்தேன்டா 5 இலத்திரன் சோடிகள் வரும். 5 இலத்திரன் சோடிகள் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தேன்டா இதில் வந்து விட வந்து இங்கே பாருங்கள் 10 இலத்திரன்களும் தந்திராங்க, 5 இலத்திரனும் விடையில் வந்திக்கு. அப்போ இங்கே கவனமாக பார்க்கணும். இலத்திரன் சோடிகள்ன்றதால 5வது ஆன்சர் தான் இதுக்கு பொருத்தமாக வரும். 5வது ஆன்சர் தான் இதுக்கு பொருத்தமாக வரப்போகுது. சரி, இப்போ 3வது கேள்வியும் அதோடைய பார்ப்போம். சரியா? 3வது கேள்வியும் அதோடைய பார்ப்போம். ஹீலியம், நியோன், ஆக்சிஜன், சல்ஃபர், கார்பன், பொட்டாசியம் ஆகிய அணுக்களின் முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு என்னான்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஒரு தொடர் உண்டு. தொடர் பார்ப்போம். ஹீலியத்துக்கு எல்லாத்தை விட முதலாம் அயனாக்க சக்தி கூட. நியோன், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பெர்லியம் வரும், போரோன், சிலிக்கன், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். சரியா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து நிறைய பாட்டுகள் அது இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் எப்படி சொல்லி தந்துடுறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பாடமாக்கி கொள்ளுங்கள். சரியா? இதில் வந்து பாருங்கள் ஹீலியம், நியோன், ஆக்சிஜன், சல்ஃபர். ஹீலியம், நியோன், ஆக்சிஜன், அடுத்தது சல்ஃபர், கார்பன், பொட்டாசியம். கார்பன் வந்து எங்கேக்கு மேலேக்கு கார்பன், பொட்டாசியம். சரி, இப்போ வந்து இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா சரியான ஆர்டர் வருது 4th ஆன்சருக்கு தான் வருது. சரியா? ஆனால் இங்கே கொடுத்திறது வந்து நான் நினைக்கிற மாதிரி 2nd ஆன்சர் தான் உங்களோட ஸ்கீமில் கொடுத்திக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த ஆர்டர் வந்து பிழையாக போகுது. பிழையாகும். அதில் வந்து பாருங்கள் கார்பனும் சல்ஃபரும் தான் நானே மாறி வரணும். சரியா? கார்பன் வந்து சல்ஃபரை விட என்ன வைக்கும் முதலாம் அயனாக்க சக்தி கார்பனுக்கு வந்து கூட. சரியா? கார்பனுக்கு கூட. ஆனால் வந்து 2ண்டில் வந்து எப்படி கார்பனுக்கு குறைந்து தந்திடுறாங்க. அதால் அங்கே பிழை ஆகும். அப்போ சரியானது வந்து 4th ஆன்சர் தான் வரும் அன்றைக்கி. சரியா? அப்போ அதான் வந்து மாற்றிக்குவோம் நீங்கள். சரியா? அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வரும்னா 4th ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 4வது கேள்வி பார்ப்போம். ஹைட்ரஜன் ஏலைட்டுக்களின் பிணைப்பு நீளம் அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு என்னான்னு கேட்குறாங்க. சரியா? இங்கே நீ பார்க்க வேண்டியது என்னான்டா அணுக்களோட ஆரை அதிகரித்த அந்த பிணைப்பு நீளம் வந்து கூட போகுது. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நீ வந்து ஹைட்ரஜன் எல்லாத்தோடையும் சேர்ந்திக்கி, ஃப்ளோரினோட சேர்ந்திக்கி, குளோரினோட சேர்ந்திக்கி. இங்கே பாருங்கள் ஃப்ளோரின் இல்லை, ஃப்ளோரின் தந்திக்கு. அப்போ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் 4ஓடையும் ஹைட்ரஜன் தான் சேர்ந்திக்க போகுது. அப்போ ஹைட்ரஜன்ட என்ன அணுவரை மாறாது, அது அப்படியே தானே காணப்படுது. ஆனால் ஃப்ளோரினை விட குளோரினுக்கு என்ன அணுவாரை கூட, அதை விட குளோரினை விட புரோமினு கூட, புரோமினை விட அயோடினுக்கு கூட. சரியா? அப்போ அணுவாரை கூட்டத்தின் வழியே அதிகரித்து கொண்டு வரப்போகுது. கூட்டத்தின் வழியை அதிகரித்து கொண்டு வரப்போல பிணைப்பு நீளம் கூடும். ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் இடையிலான பிணைப்பு நீளத்தை விட ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையிலான பிணைப்பு நீளம் வந்து கூட. சரியா? அப்போ அப்படி கூடுறதால என்ன செய்யும்? பிணைப்பு பிரிகை சக்தி குறைய போகுது. அதாவது அந்த பிணைப்பை வந்து உடைச்சிறத்து கொடுக்க வேண்டிய சக்தி வந்து குறைவாக தேவைப்படும். சரி, நான் அதை வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொன்னேன். அப்போ வந்து எப்படி அணுக்கள்கிட்ட வந்து பருமன் வந்து அதிகரித்து பிணைப்பு நீளம் வந்து அதிகரித்து போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா எப்படி சரியான ஆர்டர் வரும்? ஹெச்எஃப்க்கு வந்து பிணைப்பு நீளம் வந்து நல்லா குறைவாக வரப்போகுது. ஹெச்சிஎலுக்கு அதிகம், அதை விட ஹெச்பிஆருக்கு அதிகம், அதை விட ஹெச்ஐக்கு அதிகமாக வரும். சரி, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் வரும் 4th ஆன்சர் சரியாக வரும்.
சரியா? ஃபோர்த் ஆன்சர் இதுக்கு சரியாக வரப்போகுது. அடுத்தது 5வது பார்ப்போம். 5வதுல இங்கே வந்து 7 அயன்களை தந்துட்டு அதோட அயனாரை அதிகரிக்கும் சரியான ஒழுங்காக கேட்குறாங்க. சரியா? இப்போ பார்ப்போமே. இங்கே F மைனஸ் Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் K ப்ளஸ் Li ப்ளஸ் Al3 ப்ளஸ் CFO மைனஸ் அப்படின்னு தந்திக்கு. சரி, ஓகே. இப்போ இங்கே ஆவர்த்தனம் வரியாக ஃபஸ்ட்டாக பிரிப்போம். சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், அதாவது 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள். சரியா? மூலகங்களாக ஃபஸ்ட்டாக பார்த்தேன்ல. ஆனால் மேல் உள்ளது பாருங்கள். இங்கே வந்து லித்தியம், கார்பன், ஃப்ளோரின், அது 2ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்களாக காணப்படும். இப்போ அதுபடி ஃபஸ்ட்டாக பிரிப்போம். லித்தியம், அடுத்தது ஃப்ளோரின், அது மாதிரி கார்பன் வரும். சரியா? கீழே வந்து வருது சோடியம் வரும், மெக்னீஷியம் வரும், அலுமினியம் வரப்போகுது. சரி, ஓகே. அப்போ இங்கே இது வந்து 2ஆம், இது 3 அணுவின் 3 தானே. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டாக புரோட்டானில் வந்து புரோத்திரன்கள் எண்ணிக்கை 3ஆகவும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 3ஆகவும் காணப்படும். ஆனால் இங்கே லித்தியம் ப்ளஸ்னு வரதால் இதில் வந்து 2 எலக்ட்ரான்கள் தான் வரப்போகுது. சரியா? அதே மாதிரி கார்பன்ட பார்ப்போமே. கார்பன்ட அணுவெண் 6. சரியா? அப்போ ஃபஸ்ட்டாக வந்து எப்படி காணப்பட்டிருக்கும்? 6 புரோத்திரன்களும் 6 எலக்ட்ரான்களும் காணப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ C4 மைனஸாக மாறுது. 4 மைனஸாக மாறினா என்ன? எக்ஸ்ட்ராவாக 4 எலக்ட்ரான்களை பெறுது. அப்போ பெற்றனா என்ன செய்யும்? இது 10 எலக்ட்ரான்களாக மாறப்போகுது. ஃப்ளோரினை பார்ப்போமே. ஃப்ளோரினில் வந்து அணுவெண் வந்து 9. சரியா? 9. ஆனால் அப்போ அப்படி பார்த்தாண்டா 9ண்டா அதில் வந்து புரோட்டான்கள் எண்ணிக்கை 9, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 9 ஆகிக்கும். F மைனஸ்னு வரதால் எலக்ட்ரான்கள் 10ஆக மாறப்போகுது. சரியா? Na சோடியத்தில் வந்து அணுவெண் 11, Na ப்ளஸ்ஸாக வரதால் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 10ஆக மாறும். Mg2 ப்ளஸ் அப்படி வரதால் அணுவெண் 12, ஆனால் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 10ஆக மாறப்போகுது. அலுமினியம் 3 ப்ளஸ் அணுவெண் வந்து 13. சரியா? அணுவெண் 13. ஆகவே இதில் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 10ஆக மாறப்போகுது. சரி, ஓகே. அப்போ இங்கே சோடியத்தில் வந்து 11 புரோட்டான்களாகவே காணப்படும். இங்கே 12 புரோட்டான்களாகவே காணப்படும். இங்கே 13 புரோட்டான்களாகவே காணப்படும். எலக்ட்ரான்கள் இங்கே குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. எலக்ட்ரான்கள் குறையுது, ஆனால் புரோட்டான்கள் அதே மாதிரி காணப்படுது. அப்போ என்ன செய்யும்? புரோட்டான்கள் வந்து கவரக்கூடியது, எலக்ட்ரான்கள் வந்து அது குறையுது. ஆகவே குறைஞ்ச எலக்ட்ரான்களை வந்து கூடிய புரோட்டான்கள் வந்து கவர்றது லேசி. சரியா? அப்போ கவர்றது கூடுறதால என்ன செய்யும்? அணு ஆரை வந்து இதுக்கு நல்லா குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ அப்படி பார்த்தோம்னா Na ப்ளஸுக்கு வந்து Mg2 ப்ளஸை விட ஆரை கூட, Mg2 ப்ளஸுக்கு வந்து Al3 ப்ளஸை விட ஆரை அதிகமாக வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இதை வச்சுட்டு இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள். இங்கே கார்பன் 4 மைனஸ் ஆகிக்கு, இங்கே F மைனஸ் ஆகிக்கு. இங்கே 6 அணுவெண் 6ன்றதால இங்கே புரோட்டான்கள் வந்து என்ன வரும்? 6 புரோட்டான்கள் காணப்படும். இங்கே வந்து 9 புரோட்டான்கள் காணப்பட போகுது. சரியா? ஓகே. இங்கே 10 எலக்ட்ரான்களை 6 புரோட்டான்கள் தான் கவரப்போகுது. ஆகவே கவர்ற என்ன வீதம் வந்து கவர்ற அந்த வலிமை வந்து குறைவு. அப்போ கவர்ற வலிமை குறைவுன்றதால ஆரை வந்து அதிகமாக காணப்படும் கார்பனுக்கு. ஃப்ளோரினை பாருங்கள். 10 எலக்ட்ரான்கள் வந்து 9 புரோட்டான்கள் கவருது. ஆகவே இதில் வந்து ஆரை வந்து C4 மைனஸை விட குறைவாக காணப்படும். ஏன்டா இங்கே வந்து கவர்ற அந்த வலிமை வந்து எதுக்கு கூட? F மைனஸு கூடன்றதால. அப்போ இது ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா கார்பனுக்கு வந்து என்ன? அணு ஆரை குறைவாக வரும். கார்பன் அணு ஆரை வந்து கூடயே வரும். சரியா? அப்போ இதை வச்சு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம்டா. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, F மைனஸில் வர இதுகளுக்கு வந்து அயன்களுக்கு வந்து பொதுவாக ஆரை வந்து அதிகமாக வரும். சரியா? ஆரை வந்து அதிகமாக காணப்பட போகுது. எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்கள் கூட கூட அதில் ஆரை வந்து என்ன நன்கு அதிகரிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்கள் சேரக்கொள்ள எலக்ட்ரான்களுக்கு இடையிலான தள்ளிகை வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சதால அதில் ஆரை வந்து அதிகரிக்கும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே C4 மைனஸுக்கு எப்படி ஆரை வந்து நன்கு அதிகமாக வரும். நாங்கள் இன்றைக்கி பிள்ளையாக போட்டோம். ஏன்னா ஆரை வந்து இதுக்கு C4 மைனஸுக்கு தான் அதிகம். C4 மைனஸுக்கு அதிகம் நான் இன்றைக்கி எழுதுறேன். அப்போ C4 மைனஸுக்கு அதிகம், அதை விட F மைனஸுக்கு. இப்போ நடுவில் லித்தியம் வருது. சரியா? லித்தியம் எங்கனைக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். லித்தியம் எங்கனைக்கு வரும்னு பார்த்தோம்டா லித்தியத்தில் வந்து
2 இலத்திரன்கள் தான் காணப்படுது. ஆனால் இங்கே 3 புரோட்டான் வருது. சரியா, 3 புரோட்டான் வரப்போகுது. அலுமினியத்தில் வந்து 13 புரோட்டான்கள் காணப்படுது. சரி, ஓகே. அப்போ அப்படி பார்க்குறதால இங்கே 13 புரோட்டான்கள் இருக்கிறதால இங்கே வந்து கவர்ச்சி வீதம் நன்கு அதிகமாகிக்கும் லித்தியத்தை விட. சரியா, அப்படி காணப்பட்டதால் லித்தியத்தை விட அலுமினியத்தை வந்து 6 குறையும். சரியா, லித்தியத்துக்கு வந்து அலுமினியத்தை விட 6 குறையும். எப்படி அது சக்தி மட்டம் வந்து அதிகமாக காணப்பட்டாலும் இதில் வந்து 6 வந்து நன்கு குறையிறதுக்கு காரணம் என்ன, இதில் வந்து 13 புரோட்டான்கள் வருது. சரியா, அப்போ C4- F- அதுக்கு பிறகு இந்த ஓர்டர் வரும். எதுக்கு அதிகமாக வரும், Na+க்கு வரும். Na+ வரப்போகுது. அதுக்கப்புறம் Mg2+ வரும். அதுக்கப்புறம் Al3+ வரும். Al3+ வரும். இன்றைக்கி வந்து வாரது வந்து என்ன வரும், Mg2+க்கு பிறகு வாரது வந்து Li+ வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு தான் அலுமினியம் 3+ வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த ஓர்டரில் தான் வரும். இந்த ஓர்டர் சரியாக வாரது வந்து கார்பன். இதில் வந்து 3வது ஆன்சர் வந்து சரியாக வருதுண்ணா. 3வது ஆன்சர் சரியாக வருது. இங்கே வந்து நாங்கள் ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பொட்டாசியம் வரணும். K+ வருது. K+ல் வந்து எப்படி ஆனதுன்னா, K+ வந்து ஒரு 4ஆம் ஆவர்த்தன மூலகம். சரியா, 4s1 வரும். அப்போ 4s1 வரத்தில் வந்து அதுக்கு வந்து என்ன, 6 வந்து நன்கு அதிகமாக தான் காணப்படும். அதில் இந்த ஒரு இலத்திரனை இழந்தாண்டா அதில் வந்து ஒரு இலத்திரனை இழக்குது. அப்போ அதால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து என்ன, 6 வந்து குறையும். அப்படி குறைஞ்சாலும் அந்நியன்களை விட 6 வந்து எப்படி ஆகிக்கும், குறைவ வரும். ஆனால் இப்படியான கற்ற எண்களை விட கூடியாக வரப்போகுது. ஏன்டா இதோட சக்தி மட்டம் வந்து அதிகன்றதால. சரியா, அப்போ அந்நியன்களுக்கு வந்து எப்படியுமே 6 வந்து அதிகமாக வரும். ஆனால் இந்த இடத்துல தான் என்ன வரப்போகுது, K+ வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா இன்னைக்கு வந்து C4- F- போகிறோம். K+ வரணும். K+ போகிறது தான் இந்த ஓர்டரில் வந்து ஆன்சர் வரும். அப்போ அப்படி பார்த்தோம்டா இதுக்கு வந்து 3rd ஆன்சர் சரியாக வருது. 3rd ஆன்சர் இதுக்கு வந்து சரியாக வரும். சரி, 6வது கேள்வி பார்ப்போம். கந்தகத்தின் 12.8 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணு எண்ணிக்கை இருக்கும் கால்சியத்தின் திணிவு யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸான சமன்பாடுக்கு என்னடா, மூல் சமன் அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாத்ரோ மாறிலி. சரியா, என்ன, மூல் சமன் அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாத்ரோ மாறிலின்னு வரும். அவகாத்ரோ மாறிலி என்ன, 6.022 தர 10^23 என்று வரப்போகுது. சரியா, ஓகே. இப்போ மேலுள்ளது என்ன, அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கை எதுக்கு வரும்னா, அணுநிலை பதார்த்தங்களுக்கு தான் அணுக்களின் எண்ணிக்கைன்னு வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள, இங்கே வந்து கந்தகம்னு கேட்டதால் அணுக்களின் எண்ணிக்கைன்னு வரும். ஏன், கந்தகம்ன்றது ஒரு அணு. அதே ஒரு மூலக்கூறை வச்சு கேட்டிருந்தால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு வந்திருக்கும். இங்கே வந்து அணுக்களின் எண்ணிக்கைன்னு தான் நாங்கள் இங்கே எடுக்க போகிறோம். சரி, இப்போ இங்கே தரவு தந்திராங்க 12.8 கிராம் கந்தகத்தில். அப்போ அதை வச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டாக காணுவோம் கந்தகத்தின் மூல். எஸ்ஸின் மூல்னு எடுக்கிறேன். சரியா, மூல் 12.8 கீழ் மூலக்கூட்டு திணிவு என்ன வரும், 32 வரப்போகுது இல்லையா, 32 வரும். அப்போ சுருக்கி 0.43 வரும். 0.43 வரப்போகுது. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முதல் இந்த சமன்பாடை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளும். இங்கே சொல்லிக்கு அணுக்களின் எண்ணிக்கை சமனான எண்ணிக்கை, அதாவது கந்தகத்திடையும் கால்சியத்திடையும் அணுக்களின் எண்ணிக்கை என்னவா, சமனா. சரியா, அணுக்களின் எண்ணிக்கை சமனா வரப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றினோம்டா, என் சமன் சிம்பிள் n × Lன்னு வரும். அதாவது மூல் தர அவகாத்ரோ மாறிலின்னு வரப்போகுது. இப்போ ரெண்டையும் சமப்படுத்துவோம், கந்தகத்தையும் கால்சியத்தையும். சரியா, கந்தகத்தில் எங்களுக்கு தெரியுமா இல்லையா, ஏன்னா கந்தகத்தில் வந்து 0.4 மூல் தர அவகாத்ரோ மாறிலி மாறாதே L சமன். அடுத்த வந்து இங்கே கால்சியத்தில் மூலை காணணும். கால்சியத்தில் மூல் நான் NCA எடுக்கிறேன். தர எங்கேயும் அவகாத்ரோ மாறிலி மாறாது. அப்போ எல்லும் கேன்சல் ஆக போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்டா கால்சியத்தில் மூலும் என்ன 0.4 தான் வரப்போகுது. இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், திணிவை காணலாம் கால்சியத்தில். அப்போ அப்படி பார்த்தோம்டா திணிவு கால்சியம் சமன் மூல் தர மூலக்கூட்டு திணிவு வந்து என்ன திணிவு வரும். அப்போ 0.4 தர
40 16 கிராம்டு வரும். அப்போ 16 கிராம்டு வருது. செகண்ட் ஆன்சர் சரியாக வருது. சரியா, செகண்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரப்போகுது. ஓகே, சரி. 7வது கேள்வி. N2O5 மூலக்கூறின் உறுதியான பரிவு கட்டமைப்புகளில் எண்ணிக்கை என்னான்னு கேட்குறாங்க. உறுதியான, அண்டர்லைன் த வேர்ட், உறுதியான பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை. இப்போ பாருங்களேன், இப்போ இதுதான் ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சராக வரப்போகுது. சரியா, N2O5 கட்டமைப்பு வந்து இதை வச்சு தான் வரப்போகுது. இதுக்கு நான் மெயினாக உறுதியான கட்டமைப்பு ஃபஸ்ட்டாக உண்டா பார்ப்போம். சரியா, எப்படி வரும்டா, நைட்ரஜனுக்கு வந்து மேக்ஸிமம் எத்தனை கட்டமைப்பு வரலாம்? இறுதி ஓட்டில் வந்து இலத்திரன்கள் 5 காணப்படுது. அப்போ நான் இங்கனைக்கு வந்து என்ன, ஒரு பிணைப்பை நான் இங்கே போட்டுறேன். சரியா, இங்கனைக்கும் ஒரு பிணைப்பை போட்டுறேன். அப்போ போட்டேன்னா நைட்ரஜன் இறுதி ஓட்டில் 5 இலத்திரன்கள் காணப்படுது, ஆனால் 4 தான் வருது இங்கே. அப்போ இங்கே +1 வரும். சரியா, ஆக்சிஜனில் வந்து இங்கே -1 வரப்போகுது. சரியா, இலத்திரன்கள் 7 வரத்தால் இங்கனைக்கு சரி, ஆக்சிஜன் இப்படி சரியாக வரும். சரியா, அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் மாதிரி தான் +1 வரும், இங்கே -1 வரப்போகுது. சரியா, இது வந்து நான் ஃபஸ்ட்டாக ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இப்போ இது உண்டு. சரியா, இது உண்டு. இப்போ அடுத்தது வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இதை இப்படியே வச்சுக்கொண்டு இப்போ ஒரு உறுதியான பரிவு கட்டமைப்பை எடுத்துட்டோம். இதை இல்லாமக்கிட்டு இங்கே கொண்டா போட்டுறேன். சரியா, போட்டாண்டா இது உறுதியான பரிவு கட்டமைப்பு உண்டு. ஆகவே இது வந்து 2 உறுதியான பரிவு கட்டமைப்பு பார்த்துட்டோம். இங்கே மைனஸ் வருமே, அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஏற்றம் எல்லாம். சரியா, ஓகே. அடுத்தது 3வது பார்ப்போம். நான் இது இங்கனைக்கே வச்சுக்கொண்டு இங்கனைக்குள்ளதை வந்து இங்கனே போட்டுறேன். சரியா, அப்படி போட்டாண்டா 3வது உறுதியான பரிவு கட்டமைப்பு. அடுத்தது பார்ப்போம். இங்கனைக்குள்ளது இல்லாமக்கிட்டு இங்கனே போட்டுறேன். சரியா, இப்போ அப்படி போட்டாண்டா எத்தனை பார்த்துட்டோம்? 4 பார்த்துட்டோம். சரியா, ஓகே. இப்போ உறுதியான பரிவு கட்டமைப்பு 4 பார்த்துட்டோம். 5வது பார்ப்போம். சரியா, 5வதுக்கு என்ன செய்வோம்டா, இதை இல்லாமக்கிட்டு நான் இங்கனைக்கு போட்டுறேன். உண்டை நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு இடையில் ஒரு பிணைப்பை போட்டுறேன். போட்டால் என்ன நடக்கும், நைட்ரஜன் ப்ளஸ் வர மாதிரியே வரப்போகுது. ஆக்சிஜனுக்கு இங்கனைக்கும் மைனஸ் வரும், இங்கனைக்கும் மைனஸ் வரும். இங்கனைக்கு ஆக்சிஜனில் பாருங்களேன், இங்கனைக்கு ஒரு தனிச்சோடு இலத்திரன் ஒன்றை போட்டுறேன். சரியா, அப்போ அட்டக விதியை மீறலாம். அப்போ தனிச்சோடு இலத்திரன் ஒன்றை இங்கே போட்டுறேன். அப்போ இங்கனைக்கு இறுதி ஓட்டில் வந்து ஆக்சிஜன் 6 இலத்திரன்கள் காணப்படணும். இங்கே 5 தான் வருது. ஆகவே இங்கனைக்கு ஒரு +1 வரும். சரியா, என்ன +1 வரப்போகுது. இங்கே மைனஸ் வர மாதிரியே வரும், மைனஸ் வர மாதிரியே வரும். அப்போ இன்றைக்கி ஏற்றத்தை பார்த்தோம்டா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏற்ற பரம்பல் காணப்படுது. இன்றைக்கி வந்து நியூட்ரல் ஆகுது இல்லையா, ஆனால் அப்புறம் 3 + 3 மைனஸ் ஆகுது. ஆகவே இன்றைக்கி வந்து ஏற்றம் அற்ற சேர்வையாக காணப்படுது. ஆனால் பாருங்கள் ஏற்றம் வந்து சரியான பரம்பல் வந்து சரியான அதிகமாக காணப்படுது. அடுத்த மின்னெதிர்த்தன்மை கூடின ஆக்சிஜன் அணுக்கு வந்து நேரேற்றம் கிடைச்சிக்கு. ஆகவே இப்படியான ஒரு சேர்வையை வந்து எங்களுக்கு வந்து உறுதியான கட்டமைப்பை எடுக்கலுமா? ஏலாம். ஆகவே இது கட்டமைப்பு வந்து எங்களுக்கு வந்து எடுக்க இயலாம். அதே மாதிரி இந்த பொண்டை தூக்கி இங்கே போட்டாலும் அதே மாதிரி வரும், அதையும் எடுக்க இயலாம். அப்போ உறுதியானதுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து 4 தான் உறுதியான கட்டமைப்பாக எடுக்க இயலும். ஆகவே இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து 5th ஆன்சர் வருது. சரியா, 5th ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. அடுத்து அதோடைய 8வது பார்ப்போம். 8வது அதோடைய பார்ப்போம். சாரணத்திணிவு 30 கிராம் மோல் -1 கொண்ட மூலகம். சாரணத்திணிவு 30 கிராம் மோல் -1 கொண்ட மூலகம் A மூலகம் B உடன் AB3 எனும் சேர்வையை தோற்றுவிக்கும். 5.4 கிராம் B உடன் 1.5 கிராம் A சேருமாயின் Bயின் சாரணத்திணிவு யாது என்று கேட்குறேன். சரி, இப்போ AB3 தானே கட்டமைப்பு. AB3 நான் என்ன எழுதுறேன், AB3. சரியா, அப்போ இதை நான் நார்மலாக பார்த்தோம்டா, A3 + சக 3 B- வரப்போகுது. சரியா, எளிய முறையில் பார்த்தோம்னா A3 + சக 3 B- வரும். அதாவது A மூலக்கூறில் 1ம் B மூலக்கூறில் 3ம் இந்த சேர்வையில் வந்து பங்கு பெற்ற பட்டிக்கு. சரியா, A அணுவில் 1ம் B அணுவில் வந்து 3ம் பங்கு பெற்ற பட்டிக்கு. இங்கே சொல்லிக்கு சாரணத்திணிவு 30 கிராம் மோல் -1. சரியா, 30 கிராம் மோல் -1. அப்போ அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், அதோட ஏடை வந்து திணிவையும் தந்திடுறாங்க, 1.5 கிராம் சேருதுன்ட்டு. ஆகவே அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம், A3 + மூல காணலாம். திணிவு என்ன, 1.5 கிராம். சரியா, மூலக்கூட்டு திணிவு 30. ஆகவே இதை வச்சு என்ன காணலாம், 0.05 மூல்னு வரும்.
சரியா? ஓகே. அப்போ 0.05 மூல் A3 ப்ளஸில் பீட மூல் என்ன வரும்? 1க்கு 3ன்றதால இதில் வந்து 0.15 மூல்டு இதில் மூல் வரப்போகுது. 0.15 மூல்டு இதில் மூல் வரும். ஓகே. அப்போ அதை வச்சு என்ன காணலாம்? சாரண திணிவை காணலாம். சரியா? அப்போ என்ன செய்யணும்? இதை மூல் எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி பீட திணிவு தெரியும். சரியா? பீட திணிவு என்ன வருது? 5.4. அப்போ எங்களுக்கு அதை வச்சு என்ன காணலாம்? பியின் சார் அணுத்திணிவு. சாரணத்திணிவு என்ன வரும்? பியின் சாரணத்திணிவு திணிவு வந்து எங்களுக்கு தெரியும் 5.4 இல்லையா? 5.4 கீழ் மூல் வரும் என்ன? 0.15 வரப்போகுது. சரியா? சாரணத்திணிவு என்ன? திணிவின் கீழ் மூல் வரும். அப்போ 5.4 வந்து 0.15 பிரிச்சாண்டு எங்களுக்கு விட வரும் 36 கிராம் மூல் -1. 36 கிராம் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வருது. 5th ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஒன்பதாவது கேள்வி. சர்வசம நிலைகளின் கீழ் ஒரு வாயு அணு மூலுக்கு ஓர் இலத்திரன் மூலை வழங்கும் போது பின்வரும் எந்த மூலகம் மிக கூடிய அளவு வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றது என்று கேட்குறாங்க. சரியா? ஓகே. இதுக்கு வந்து ஒரு தொடர் ஒன்றிக்கு என்னண்டா இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுரெண்டு சொல்லுவோம். இல்லாட்டி இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுரெண்டு என்னண்டா ஒரு அணு உண்டு என்ன செய்யும்? ஒரு மூல் இலத்திரன் வந்து ஏற்கக்கொள்ள வெளிப்பிடப்படுற வெப்பம் இல்லாட்டி உள்ளெடுக்கிற வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். குளோரின் வரும், ஃப்ளோரின் வரும், அப்புறம் சல்ஃபர், ஆக்சிஜன், சிலிக்கன், கார்பன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், அப்புறம் பொரோன் வரும். சரியா? பொரோன் வரும். அதோடய நான் இன்றைக்கி எழுதுகிறேன். அதுக்கு பிறகு நைட்ரஜன் வருவார், கெல்சியம், மெக்னீஷியம், பெர்லியம், அப்படி போகும். சரியா? ஓகே. இப்போ பாருங்களேன், இங்கே வர இந்த லைனுக்கு இங்கே உள்ள அவ்வளோ. சரி, இந்த லைனுக்கு இவ்வளோ. பொரோன்லேருந்து குளோரின் வரைக்கும் நான் வந்து ΔH வந்து ΔH மைனஸில் வரும். அப்படின்னு என்னென்னா இப்படியான மூலகங்கள் வந்து ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவை எடுக்கக்குள்ள வெப்பத்தை வெளிவிடும். சரியா? வெப்பத்தை வெளிவிடும். அதுலேயும் குளோரின் வந்து நன்கு அதிகமாக வெப்பத்தை வெளிவிடக்கூடியது. சரியா? அதை தான் இது இங்கே சொல்ல போகிறோம். அதே மாதிரி இங்கல சைடில் என்ன செய்யும்? ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவை எடுக்கக்குள்ள என்ன செய்யும்? வெப்பத்தை உள்வாங்கும். வெப்பத்தாக்கமாக அமைய போகுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா குளோரினுக்கு வந்து நல்லா என்ன செய்யும்? இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுரை அதிகமாக காணப்படும். குளோரின் வந்து ஒரு இலத்திரனை வந்து பெறக்கொள்ள வெளிவிட்ட வெப்பம் வந்து ஃப்ளோரினை விட அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா மிக கூடிய அளவு வெப்பத்தை வெளிவிடுவது 5வது வரும். குளோரின் வரப்போகுது. சரியா? 5வது ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். அடுத்த 10வதையும் பார்ப்போம். சரியா? 10வதையும் இதோடைய பார்ப்போம். முனைவு பங்கீட்டு வலு அயன் முனைவிலி பங்கீட்டு வலு எனும் பிணைப்பு இயல்புகளை ஒத்த சேர்வைகள் சரியான ஒழுங்குமுறையில் இடம்பெறும் விடை பின்வற்றில் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. இங்கே முனைவு பங்கீட்டு வலு, அடுத்து அயன். ஃபஸ்ட்டாக வந்து அயனை பார்ப்போமே. அயன் பிணைப்பு தோன்றதுக்கு அந்த பிணைப்பை உருவாக்குற அணுக்களோட மின்னெதிர்த்தன்மைகளுக்கு இடையிலான வேறுபாடு வந்து நல்லா அதிகமாக காணப்படணும். சரியா? மிகவும் அதிகமாக காணப்படணும். கிட்டத்தட்ட 1.7 மின்னெதிர்த்தன்மை, இது சிலபஸில் இல்லை, 1.7 மின்னெதிர்த்தன்மை பெருமானத்தை விட அதிகமாக காணப்படணும். சரியா? மின்னெதிர்த்தன்மை பெருமானத்தை விட 1.7 மின்னெதிர்த்தன்மை பெருமானத்தை விட அதிகமாக காணப்படணும். இதுக்கு அயன் பிணைப்பை தொற்று வச்சுறது. சரியா? அயன் பிணைப்பை தொற்று வச்சுறதுக்கு அப்படி காணப்படணும். சரி, இப்போ நான் வந்து கேள்விக்கு போவோம். இங்கே முனைவு அற்ற பங்கீட்டு இப்போ அயன் பிணைப்பை தானே பார்க்குறோம். அயன் பிணைப்பை பார்க்குறோம். அயன் பிணைப்பில் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்குள்ள
கால்சியம் ஆக்சைடையும் சிலிக்கான் SiO2 மட்டும்தான் இங்கே பார்க்கலும். I2 வந்து பார்க்கல. I2ல வந்து என்ன முனைவற்ற பிணைப்பு தான் காணப்படும். ஏன் அதில் வந்து வாரது வந்து 2 அயடின் அணுக்கள் தான் வரப்போகுது. ஆகவே ரெண்டுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு மிகவும் குறைவு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லலாம். சரி, அவ்வளோக்கு குறைவு. ஆகவே அது வந்து முனைவற்ற பங்கீட்டு வலுப்பிணைப்பாக வரும். சரியா, முனைவற்ற பங்கீட்டு வலுப்பிணைப்பாக வரும். அப்படி வாரது வந்து பங்கீட்டு வலுப்பிணைப்பு. ஆகவே தேர்டாக தான் I2 வரும். சரியா, I2 வந்து தேர்டாக தான் வரும். அப்படி வாரது வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் வரும். நாங்கள் வந்து அதை பிறகு பார்ப்போம். இப்போ அயன் பிணைப்பு எதுக்கு வரும்னு பார்த்தோம்னா, மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு எதுக்கு அதிகமோ அதுக்கு தான் என்ன, அதுதான் இங்கே வந்து அயன் பிணைப்பு கொண்டதாக வரப்போகுது. சரி, இப்போ இங்கே கால்சியத்தில் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் கிட்டத்தட்ட 1.0 வரும். ஆக்சிஜன்ட 3.5 வரப்போகுது. ஆகவே ரெண்டுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கிட்டத்தட்ட 2.5 வருது. சரியா, சிலிக்கனை பார்த்தோம்டா, ஆக்சிஜன் தெரியுமே எத்தனை வருது, 3.5 வருது. சிலிக்கான் பார்த்தோம்டா, சிலிக்கான்ட மின்னெதிர்த்தன்மை பெருமானம் வருது 1. சிலிக்கான்ட மின்னெதிர்த்தன்மை பெருமானம் வருது 1.8 வருது. சரியா, 1.8 வருது. ஆகவே இங்கே கிட்டத்தட்ட 1.7 மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு வருது. ஆகவே மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூடினது வந்து கால்சியம் ஆக்சைடாக வருது. கால்சியம் ஆக்சைடு கூட. இங்கே வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து 1.7 வருது. ஆகவே இது வந்து அயன் பிணைப்பாக உருவாகிறதுக்கான அந்த போர்டரில் வருது. ஆனால் இது வந்து பங்கீட்டு வலு பிணைப்பாக தான் வருமே, பங்கீட்டு வலு பிணைப்பில் தான் வரும். கால்சியம் ஆக்சைடு தான் என்ன அயன் பிணைப்பு கொண்டதாக வரப்போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா செகண்டாக வந்து கால்சியம் ஆக்சைடு வரும். முறையேண்டு தானே கேட்டுறாங்க. அப்போ அந்த ஓர்டர் படி பார்த்தோம்னா ஓர்டரில் வந்து கால்சியம் ஆக்சைடு வந்து செகண்ட் அயனுக்கு வரும். முனைவு பங்கீட்டு வலுக்கு வந்து என்ன வரும், சிலிக்கான் டை ஆக்சைடு வரப்போகுது. சிலிக்கான் டை ஆக்சைடு வரும். அப்போ அப்படி பார்த்தா SiO2 CaO I2 வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமானது. சரி சரி 11வது கேள்வி. இந்த தொடையை தந்துட்டு செல்கிறாங்க எனும் சொட்டன் தொடையினால் காட்டப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இங்கே நான் ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் கேள்வியிலையும் பார்த்தோம், செகண்ட் கேள்வியிலையும் பார்த்தோம். அதில் வந்து பிரதான சக்தி மட்டம் N=2 தந்திக்கு. ஆகவே அடுத்தது L=1 வந்திக்கு. L=1 உபசக்தி மட்டத்தில் S வந்து 0 பெருமானம் கொண்டது, P வந்து பெருமானம் வந்து 1 வரும். சரியா, அப்போ 2Pன்ற இலத்திரன்கள் தான் என்ன இப்படியான சேர்வையை தொடையினால் காட்டப்படக்கூடியதாக காணப்படுது. சரியா, 2Pல. சரி, இப்போ இங்கே ML=0 தானேக்கு P ஆர்பிட்டலில் வந்து எத்தனை ஆர்பிட்டல்ஸ் காணப்படுறது 3 வரலாம் இல்லையா, 3 வரலாம். சரியா, 3 வரலாம். அதில் வந்து பெருமானம் ML பார்த்தோம்னா -1 வரும், 0 வரும், +1 பெருமானம் வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இதில் வந்து ஒரு ஓர்பிட்டலில் வந்து 2 இலத்திரன்கள் காணப்படலாம். அந்த 2 இலத்திரன்களும் வெவ்வேறு திசைகளில் கரங்கள் அடையக்கூடியதாக காணப்படும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒன்று வந்து +12 திரும்பல் அடையக்கூடியது, இன்னொன்று -12 திரும்பல் அடையக்கூடியதாக வரும். சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தேன்டா இங்கே வந்து 2P ஓர்பிட்டலில் உள்ள இலத்திரன்களை தான் நீங்கள் வந்து சொல்லிடுறாங்க. 2Pயில் உள்ளது ML=0 உள்ள +12 உள்ள இலத்திரன்கள் தான் சொல்லிடுறாங்க. அப்போ இதில் வந்து அவ்வளோ டீப்பாக கேட்டில்லை, 2P இலத்திரன்கள் மட்டும் நாங்கள் சொன்னோம்டா. சரி, அப்போ 5th ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வருது. ஓகே, அடுத்த 12வது கேள்வியை பார்ப்போம். அதில் XY ஆகிய 2 மூலகங்களும் ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்தவை. அவை XF3 YF4. XF3 அடுத்தது YF4 ஓகே எனும் மூலகங்களே தோற்றுவிக்கும் XY மூலகங்கள் முறையே பின்வருவனவற்றுள் எது என்று கேட்குறாங்க. சரியா, ஃபஸ்ட்டாக நான் வந்து சல்ஃபரையும் குளோரினும் ஃபஸ்ட் ஆன்சரை பாருங்கள். அதில் வந்து சல்ஃபர் வந்து எக்ஸா பார்த்தேன்டா, அப்போ SF3 வருமானு பார்ப்போம். சரியா, SF3 வருமானு பார்ப்போம். SF3 வருமா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே வந்து SF3 வந்தேன்டா ஃப்ளோரின் 3 வரும், 3 வந்தேன்டா இங்கே வந்து சல்ஃபரில் இறுதியோட்டி இலத்திரன்கள் வந்து 6 காணப்பட போகுது, 6 வரும். அப்போ இங்கே வந்து 3 வந்தேன்டா நாங்கள் வந்து 2 தனிச்சோடி இலத்திரன்கள் போட்டேன்டா இங்கே வந்து 7 வருது. அப்போ இங்கே மைனஸ் வரும். அப்படி இல்லாமல் எனக்கு வந்து ஒரு தனிச்சோடி இலத்திரன் இல்லாமல் ஆக்கிட்டு அப்போ பார்த்தோம்னா 5 இலத்திரன் வருது. ஆகவே இங்கே ப்ளஸ் வரும்.
எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து ஒரு நடுநிலையான ஒரு சேர்வை வந்து உருவாக்கலாம். ஆகவே இந்த ஆன்சர் வந்து வராது. ஆகவே ஒன்றாவது ஆன்சர் பிழை. ஒன்றாவது ஆன்சர் பிழையாக வரும். ரெண்டாவது பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து மூணாவது பார்ப்போம். மூணாவதில் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அப்படி தானே சொல்லிக்கி. ஃபஸ்ட்டு ஆக்சிஜனில் OF3 வருமானு பார்ப்போம். சரியா, இங்கே வந்து SF3 வராதுன்னு தெரியுமே. இங்கே OF3 வருமானு பார்ப்போம். OF3ல ஆக்சிஜன் ஃப்ளோரின் சரியா. இங்கே வந்து அட்டக விதியை மீறல ஆக்சிஜனுக்கு தனிச்சோடி இலத்திரன் 1 தான் வரும். ஆகவே இறுதி ஓட்டில் 6 ஈக்கணும், ஆனால் 5 தைக்கி. ஆகவே இங்கே ப்ளஸ் வருது. அப்போ இங்கேயும் ஒரு ஏற்றம் வருது. ஆகவே இந்த ஆன்சரும் எங்களுக்கு எடுக்க இயலா. அதோடய நான் பார்த்தோம்டா நைட்ரஜன் NF4 வருமா? NF4 வராது. ஏன்டா நைட்ரஜனுக்கு வந்து மேக்ஸிமம் உருவாக்கலுமான பிணைப்புகள் எண்ணிக்கை 3 தான். ஆனால் இங்கே வந்து 4 வரும். NF4 வந்தால் அப்படி பார்த்தாலும் எங்களுக்கு எடுக்கலாம். சரியா. ஃபிஃப்த் ஆன்சர் பாருங்கள். ஃபிஃப்த் ஆன்சரில் வந்து BF பொரோனும் நைட்ரஜனும் தந்திக்கு. அப்போ பொரோன் வந்து எக்ஸுக்கு பதிலாக பிரிதிட்டாண்ட BF3 வரும். அது வரலாம். சரியா, BF3 வரலாம். சரியா. ஆனால் நைட்ரஜன் NF4 வர்றது வந்து வரையலுமா? வரையலாம். நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் வரையலாம். ஆகவே ஃபிஃப்த் ஆன்சரும் இங்கே வந்து பிள்ளையாக வருது. சரியா, ஃபிஃப்த் ஆன்சரும் இங்கே எடுக்கலாம். அப்போ இதை வச்சு எங்களுக்கு வெட்டிட்டோம். 1 3 5 வராதுண்டு. சரியா, 1 3 5 வராதுண்டு எடுத்துட்டோம். அடுத்து 4வது பாருங்கள். நைட்ரஜனும் ஆக்சிஜனும் NF3 வரலாம். NF3 வந்து நார்மலாக வரது தானே. NH3 அதே மாதிரி NF3 வரலாம். OF4 வரலாமா? OF4 நான் பார்த்தோமா? இல்லை. OF4 பார்ப்போம். ஃபோர்த்தில் OF4 பார்ப்போம். OF4 எப்படி வரும்? வந்தேன்டா ஆக்சிஜன் ஃப்ளோரின் அப்படியே வரணும். 2 இலத்திரன்கள் பற்றாக்குறையாக காணப்படுது. ஆகவே இதுக்கு வந்து 2+ வரணும். சரியா, 2+ வரணும். இங்கே வந்து ஏற்றம் வரையலாம். ஆகவே எங்களுக்கு வந்து ஃபோர்த் ஆன்சரையும் எனக்கு எடுக்க இயலாம். அப்போ இங்கே சரியான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் தான் வருது. இப்போ செகண்ட் ஆன்சர் வந்து நாங்கள் பார்ப்போம். ClF3 அதே மாதிரி SF4 வரும். சரியா, ஓகே. அப்போ இதை ஃப்ளோரின் அடுத்தது இனி ஃப்ளோரினாக போட்டுறேன். சரியா, இறுதி ஓட்டில் 7 இலத்திரங்கள் காணப்படணும். ஆகவே நான் 2 தனிச்சோடி இலத்திரங்களை போடுறேன். அப்போ இது ஒரு T ஷேப்பான ஒரு மூலக்கூறு. சரி, நான் கொஞ்சம் வரைஞ்சிறேன். அப்போ விலங்கு தானே T ஷேப்ன்றது. ஓகே. அப்போ இதில் வந்து நியூட்ரலான ஒரு சேர்வை வந்து உருவாகுது. SF4 பார்த்தோம்டா. SF4ல வந்து ஃப்ளோரின் வருது. அப்போ இறுதி ஓட்டில் 6 வரணும். ஆகவே தனிச்சோடி இலத்திரன் போடுறேன். அப்போ இங்கேயும் எங்களுக்கு வந்து ஒரு சேர்வையை உருவாக்க இயலும். இது வந்து ஒரு சீசோ வடிவமாக வரும். சரியா, சீசோ வடிவமாக வரப்போகுது. ஆகவே SF4வும் உருவாக்க இயலும். அப்போ இங்கே சரியான ஆன்சர் வந்து குளோரினும் சல்ஃபருன்றது தான் சரியான ஆன்சராக வரும். செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். சரி, 13வது கேள்வியை பார்ப்போம். சரியா, ஓகே. மெக்னீசியம் குளோரைட்டையும் கால்சியம் குளோரைட்டையும் கொண்ட சமமூலர் கரைசல் ஒன்றின் Cl- அயன்ட செறிவு வந்து 142 ppm ஆகும். அக்கரைசலில் அடங்கியுள்ள Mg2+ அயன் செறிவு ppmல எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நான் வந்து மெக்னீசியம் குளோரைட் இதை வந்து Mg2+ சக 2 Cl- எழுதலாம். சரியா, அதே மாதிரி நான் எழுதுறேன் கால்சியம் குளோரைட். அது எப்படி எழுதலும்? கால்சியம் 2+ சக 2 Cl- எழுதலாம் தானே. சரி, இப்போ இங்கே சொல்லிக்கு Cl- அயன் செறிவு 142 ppm. சரி, இப்போ ppmடா என்னன்னு பார்ப்போம். ppmன்றது எங்களுக்கு வந்து அலகு வந்து எப்படி வரும்டா? மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. அதாவது 1 டெசிமீட்டர் கணத்தில் உள்ள திணிவு மில்லிகிராம்டா, அப்படி தான் பார்ப்போம். சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா 1 டெசிமீட்டர் கணத்தில் Cl- அயன் செறிவு வந்து 1 டெசிமீட்டர் கணத்தில் மொத்தமாகவே மெக்னீசியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் ரெண்டுலேயும் சேர்த்து வர்றது வந்து 142 மில்லிகிராம் காணப்படுது. அப்போ அதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்? மூளை காணலாம். சரியா, அப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் Cl- மூளை பார்ப்போம். சரியா,
மூல் பார்த்தோம்னா 142 மில்லிகிராம் தானே ஒரு டெசிமீட்டர் கணத்தில் வருது. ஆகவே நான் அதை வந்து நான் போட்டுறேன் திணிவுக்கு தானே. மூல் சமன் திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. அப்போ கிராமில் தான் போடணும். அப்போ 142 மில்லிகிராமை வந்து கிராமில் போடக்குள்ள 10⁻³ மாறும் கிராம். மூலக்கூற்று திணிவு தந்திக்குங்க 35.5 35.5 கிராம் மூல் -1 வரும். ஆகவே இது சுருக்கினண்டா வரும் 4 தர 10⁻³ மூல்னு வரப்போகுது. சரியா? 4 தர 10⁻³ மூல்னு வரும். இப்போ அடுத்த பக்கம் 4 தர 10⁻³ மூல் வந்து இங்கே சமனாக பிரிஞ்சு போகும். ஏண்டா இங்கே பாருங்கள், சமமூலர் கரைசல்கள் சமமூலர் சேர்வைகள்லேருந்து பிரிஞ்சு போய்த்திக்கி. ஆகவே அடுத்தது இங்கே பிரிஞ்சிக்கிறதும் 2க்கு 2 என்ற வகையில் பிரிஞ்சிக்கி. ஆகவே அரைவாசி சரியாக பிரியும். அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து 2 தர 10⁻³ மூல் வரும். அதே மாதிரி இங்கேயும் 2 தர 10⁻³ மூல் வரப்போகுது. சரியா? அடுத்த பார்ப்போம். மூல் விகிதம் வந்து 2க்கு 1ன்றதால Mg2+ மூல் வந்து என்ன வரும்? 1 தர 10⁻³ மூல்னு வரப்போகுது. 1 தர 10⁻³ மூல்னு வரும். இப்போ நாங்கள் இது அவ்வளோத்தையும் பார்க்குறது வந்து 1 டெசிமீட்டர் கணம் கரைசல்னு நினச்சி கொண்டு தான். சரியா? 1 டெசிமீட்டர் கணம் கரைசல் நினச்சி கொண்டு தான் என்ன செய்கிறோம்? 1 டெசிமீட்டர் கணம் அதை வந்து மறக்கப்படா 1 டெசிமீட்டர் கணம்னு நினச்சி கொண்டு தான் இது அவ்வளோத்தையுமே பார்த்து கொண்டிடும். சரியா? ஓகே. அப்போ Mg2+ வந்து மூலை கண்டுட்டோம். அடுத்து வந்து ppmல தானே கேட்குறாங்க. அப்போ திணிவை காணுவோம். அடுத்தது திணிவுக்கு என்ன செய்கிறேன்? திணிவு Mg மெக்னீஷியம் 2+ தானே. அப்போ அப்படி பார்த்தோம்னா மூல் தெரியும் 1 தர 10⁻³ தர மூலக்கூற்று திணிவு 24 கிராம் மூல் -1 வரும். ஆகவே 24 தர 10⁻³ கிராம்டு வரும். சரியா? கிராம்டு வரப்போகுது. கிராம் டெசிமீட்டர் -3 வரும். சரியா? டெசிமீட்டர் -3 போட்டேன்டா ppmக்கு மாற்றக்கொள்ள மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வரும். அதுக்காகத்தான் நான் காட்டுறதுக்காக போட்டேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன 24 கிராம் டெசிமீட்டர் -3 வந்து மில்லிகிராமுக்கு மாற்றுறது 13ஆல் பெருக்கணும். 13ஆல் பெருக்கினா 10⁻³ வந்து புக போகுது. அப்போ போனாண்ட 24 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வரும். ஆகவே இதை எப்படி எழுதலாம்? எங்களுக்கு 24 ppm எழுதலாம். 24 ppm எங்களுக்கு எழுத இயலும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 3rd ஆன்சர் வரும். சரியா? 3rd ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். சரி, 14வது கேள்வியை பார்ப்போம். 15ஆம் கூட்டத்தை சேர்ந்த M எனும் மூலகம் X எனும் மூலகத்துடன் இருமுனைவு திருப்பு திறனுடைய பங்கீட்டு வலு சேர்வையை உருவாக்குகின்றது. சரியா? இருமுனைவு திருப்பு திறனுடையண்டு வந்தாலே அங்கே வந்து சமச்சீரற்ற ஒரு மூலக்கூறு கொண்டு காணப்பட்டிருக்கணும். சமச்சீரற்ற மூலக்கூறு காணப்பட்டிருக்கணும். இல்லாட்டி சமச்சீர் உள்ள வடிவமாக வந்துட்டு அதை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் வந்து வெவ்வேறு அணுக்களுடையதாக வந்திக்கணும். சரியா? 2ல் 1 நடந்திக்கணும். இச்சேர்வையின் வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் முறையே என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ 15ஆம் கூட்டம் தானே. 15 கூட்டத்தில் என்ன வரும்? நைட்ரஜன் வரும், பொஸ்பரஸ் வரும், அடுத்தது ஆர்சனிக் வரும், ஆன்டிமனி வரும், அடுத்தது பிஸ்மத் வரப்போகுது. சரியா? இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு நைட்ரஜனை எடுக்கிறேன். சரியா? ஃபஸ்ட் வந்து வடிவம் வந்து பார்க்கக்குள்ள நான்முகி வடிவத்தில் வருமா? நான்முகி வடிவம். சரியா? ஓகே. அப்போ வடிவம் நான்முகிண்டா எப்படி வந்திக்கணும்? இப்படியான ஒரு ஷேப்பில் வந்திக்கணும். முக்கோண கூம்பகம் இப்படி ஆகி முக்கோண கூம்பகம்ன்றது வந்து ஒரு இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமாக எடுக்கலுமா? ஏலா இல்லையா? இங்கே பாருங்கள், வடிவத்தில் தான் எங்களுக்கு வந்து முக்கோண கூம்பகத்தை எடுக்கலும். மாறி வந்திக்கணும் இது ரெண்டும். சரியா? முக்கோண கூம்பகம்டா இப்படியான ஒரு வடிவம். சரியா? இதில் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம்னு பார்க்கக்கொள்ளத்தான் இந்த தனிச்சோடி இலத்திரனையும் ஒரு பிணைப்பு சோடி மாதிரி கணக்கெடுத்து அதை நான்முகின்னு எடுப்போம். சரியா? அப்போ வந்து இது வந்து ஒரு வடிவமாக தான் கணக்கெடுப்போமே ஒழிய இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமாக எங்களுக்கு வந்து முக்கோண கூம்பகத்தை வந்து கணக்கை எடுக்க இயலாம். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கூற்று வரையலாம். சரியா? ஓகே. 2வது பார்ப்போம். சீசோ முக்கோண இருக்கும்பகம். சீசோ பார்ப்போமே. சீசோவில் எப்படி வருது கட்டமைப்பு? 4 தனிச்சோடி இலத்திரன்களும் பிணைப்பு சோடி இலத்திரன்களும் ஒரு தனிச்சோடி இலத்திரன் வரும், இல்லாட்டி 2 தனிச்சோடி இலத்திரனும் வரலாம். எப்படியோ இதில் வந்து இறுதி ஓட்டில் வந்து எத்தனை இலத்திரன்கள் காணப்பட்டிருக்கணும் அந்த மூலகத்தில்? 4
5 6 கிட்டத்தட்ட 6 இலத்திரன்கள் காணப்பட்டிருந்தால் தான் அப்படியான ஒரு சேர்வை வந்து எங்களுக்கு உருவாக்கி கேளு. சரியா? உதாரணமாக எங்களுக்கு வந்து எஸ்எஃப்ஓன்றது வந்து எடுக்கலாம். சரியா? எஸ்எஃப்ஓ எப்படி வந்திருக்கும்? சல்ஃபருக்கு வந்து அட்டக விதியை வந்து மீறி அதுக்கு உருவாக்கி கேளும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா எஸ்எஃப்ஓவில் ஃப்ளோரின் 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 இப்படி தனிச்சோடி இலத்திரன் கொண்டு வரும். இதில் வந்து இறுதி ஓட்டில் வந்து 6 இலத்திரன் நீக்கி ஆகவே 4 வந்து கொடுத்தாச்சு பிணைப்புக்கு. ஆகவே 2 மிஞ்சிக்கும் அதை வந்து தனிச்சோடி இலத்திரனாக போடுவோம். அப்போ இது வந்து 6ஆம் கூட்ட மூலகங்களுக்கு பொருந்தும். ஆனால் இங்கே வந்து நைட்ரஜன் வந்து என்ன 15ஆம் கூட்டம், அதாவது 5ஆம் கூட்ட மூலகம், அதுக்கு வந்து இது வந்து பொருந்தேலாம். சரியா? அப்போ சீசோ வரதை வந்து எங்களுக்கு எடுக்க இயலா. அடுத்த கோண வடிவம். கோண வடிவம் 3வதுல வந்து கேட்டி கோண வடிவம் நான்முகி அப்படின்ட்டு. கோண வடிவம் வாரது வந்து பொதுவாக 4ஆம் கூட்ட மூலகங்கள் 6ஆம் கூட்ட மூலகங்கள் வரும். உதாரணமாக CS2 4ஆம் கூட்ட மூலகத்தில் வந்து எங்களுக்கு உதாரணம் எடுக்கணும் என்ன CS2 உண்டு. CS2 எப்படி வரும் கட்டமைப்பு? கார்பன் சல்ஃபர் சல்ஃபர் தனிச்சோடி இலத்திரன் வரும். சரியா? இது வந்து கோண வடிவம். இல்லாட்டி எங்களுக்கு 16ஆம் கூட்டத்தில் ஃபேமஸான மூலக்கூறு தான் என்ன H2O. அதில் வந்து எப்படி வரும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தனிச்சோடி இலத்திரன் 2 இப்படி வரும். ஆனால் 15ஆம் கூட்டத்தில் வந்து என்ன கோண வடிவம் வந்து வராது. சரியா? கோண வடிவம் எடுக்க இயலா. ஆகவே அது வராது. அடுத்த 4வது முக்கோண கூம்பகம் எண்முகின்னு வந்திக்கு. சரி, முக்கோண கூம்பகம் எண்முகியாம் இல்லை, அதுவும் வராது இல்லையா? ஏன்னு பாருங்க, முக்கோண கூம்பகம் வாரது வந்து எண்முகி வாரது பார்ப்போம். எண்முகி வாரது வந்து எப்படியான இதாகிக்கணும்? தனிச்சோடி இலத்திரன் 2 பிணைப்பு சோடி 4 வரணும். சரியா? இதுக்கு தான் எண்முகின்னு சொல்லுவோம். இல்லை பாருங்கள், இறுதி ஓட்டில் வந்து 4 இலத்திரன்கள் 4, அப்போ மொத்தமாக 8 இலத்திரன்கள் வந்திருக்கு. சரியா? இது வந்து வாரது வந்து XCFO அப்படி ஜெனனோட சம்மந்தப்பட்ட சேர்வைகளுக்கு வந்து இப்படி வரும். சரியா? அப்போ அப்படியான சேர்வைகள் உருவாகலுமா 15ஆம் கூட்டத்துக்கு வரையலாம். அப்போ அது 4வதும் வராது. அப்போ எங்கனைக்கு வந்து சரியானது 5வது தான் வரணும் இல்லையா? எல்லாமே பிழையாகுது. அப்போ 5வதுல பார்த்தோம்னா முக்கோண கும்பகம் நான்முகியம். அதுக்கு வந்து பார்க்கலாம். எங்களுக்கு உதாரணம் NH3 எடுப்போம். சரியா? NH3 எடுப்போம். அப்போ நைட்ரஜன் வடிவம் NH3 வடிவம் எப்படி வரும்? நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தனிச்சோடி இலத்திரன். இது வந்து என்ன வடிவம்? முக்கோண கும்பக வடிவம், இல்லாட்டி நாங்கள் பிரமிட் வடிவம்னு சொல்லுவோம். பிரமிட் ஷேப்னு. சரியா? ஓகே. அப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். இதில் வந்து பிணைப்பு கோணம் வந்து 107 பாகையாக வரும் அன்னலவா. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான். சரி, இதை முக்கோண வடிவம், முக்கோண கும்பகம் இல்லாட்டி பிரமிட் ஷேப்னு சொல்ல போகிறோம். இதில் இலத்திரன் சோடிக்கு எத்திர கணித வடிவம் பார்த்தோம்னா இந்த தனிச்சோடி இலத்திரனையும் ஒரு பிணைப்பு மாதிரி பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இது வந்து நான்முகி வடிவமாக வரும். சரியா? நான்முகி வடிவமாக வரும். இதில் பிணைப்பு கோணம் வந்து 109 பாகை 28 கலையாக வரும். 28 கலையாக வரப்போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே நீ சரியான பெர்ஃபெக்ட் ஆன்சராக வருது. 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரியா? 5th ஆன்சர் இன்னைக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே. சரி, 15ஆம் கேள்வி. H2O2 ஓர் ஒட்சிசன் அணுவை சூழ இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவம் கலப்பு வகையும் முறையே என்னான்னு கேட்குறாங்க. சரி, H2O2 கட்டமைப்பை பார்ப்போம் நாங்கள். சரியா? H2O2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டுதான் வரும். ஆக்சிஜன் தனிச்சோடி இலத்திரன் 2 வரும். எனக்கும் தனிச்சோடி இலத்திரன் 2 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இடையிலான பிணைப்பு கோணம் வரும் 94.8 பாகையாக வரும். சரியா? அதே மாதிரி OH-OHக்கு இடையிலான பிணைப்பு கோணம் வரும் என்ன 111.5 பாகையாக வரப்போகுது. சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பார்ப்போம். பாயிலிங் பாயிண்ட். கொதிநிலை வந்து நீரை விட கூட, அதாவது 50 பாகை செல்சியஸ் வரும். மெல்டிங் பாயிண்ட் உருகுநிலை நீரை விட குறைவாக வரும். அதாவது 0 பாகை செல்சியஸை விட குறைவாக வரும். கிட்டத்தட்ட -0.4 -0.4 அப்படி வரப்போகுது. சரியா? மைனஸில் வரும். ஒவ்வொன்றில் ஒரு மாதிரி வந்து, ஆனால் நீரை விட உருகுநிலை குறைவாக வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இவ்வளோ தான். அடுத்தது வந்து H2O2 வந்து திரவ நிலையில் தான் திறந்த புத்தக வடிவமுடையதாக காணப்படும். சரியா? வாயு நிலையில் வந்து அது ஒரு வளைந்த வடிவமாக வரும். சரியா? எப்படியான வடிவம்டா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயு நிலையில் இப்படியான ஒரு வடிவமாக வரும். அடுத்த வந்து இந்த H2O2 வந்து நிறம் திரவ நிலையில் தானே காணப்படுது. இது வந்து ஒரு நிறம் வந்து எப்படியானதுன்னா லைட் ப்ளூ கலராக காணப்படும். சரியா?
பாகத்தன்மையானது, அதாவது அது வந்து நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு திரவமாக காணப்படும். நீர் மாதிரியில் ஒரு கொஞ்சம் திக்கான திரவமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அதில் கலர் வந்து லைட் ப்ளூ கலராக காணப்படும். லைட் ப்ளூ கலராக காணப்பட போகுது. சரி, இப்போ கேள்விக்கு போவோம். இங்கே வந்து ஆக்சிஜன் அணு சூழ உள்ள இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவம் கலப்புன்னு தானே கேட்குறாங்க. சரி, இப்போ இலத்திரன் சோடி வடிவம் பார்த்தோம்னா ஆக்சிஜனை சொல்லும். நான் 2 ஆக்சிஜனையும் எடுக்கலாம், 2 ஒரே மாதிரி தான் வரும். அப்போ இந்த ஆக்சிஜனை எடுக்கிறேன். வடிவம் என்ன வரும்? வடிவம் வந்து வரப்போகுது கோண வடிவம் வரும். சரியா? கோண வடிவம் வரப்போகுது. அதே மாதிரி இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவத்தை எடுக்கிறேன். இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவம் இது. இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவம் வந்து வரும் நான்முகி வரும். சரியா? நான்முகி வரும். அடுத்தது வேறு கேட்குறாங்க, கலப்பு கேட்குறாங்க இல்லையா? கலப்பு என்ன வரும்? sp3 கலப்பு வரப்போகுது. சரியா? sp3 கலப்பு இதுக்கு சரியான விடையாக வரும். ஓகே, அப்போ அப்படி வாரது வந்து நான்முகி sp3. அப்போ அப்படி வாரது ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வருது. ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு சரியாக வரும். ஓகே, அப்போ 15வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிறோம். மீதி கேள்வியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.